தமிழக மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக தென் சென்னை மக்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்களித்தமைக்கு நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெற வைப்பார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனது அம்மை வடிவுடை அம்மனை இன்று தரிசிக்க வந்திருக்கிறேன். எனது பிரச்சாரம் முழுவதுமாக அம்மைக்கு உடன் இருந்தால் அவ்வளவு துணிச்சலையும் ஆரோக்கியத்தையும் சக்தியையும் அம்மை கொடுத்தால் அதற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். மக்கள் அனைவரும் இந்த வெயில் நேரத்தில் இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நிறைய தண்ணி குடிக்கணும், இளநீ குடிக்கலாம். வெளியே உச்சி வெயிலில் ரொம்ப வெளியே வர வேண்டாம். கோயில் நிர்வாகமும் அதிக இடங்களில் தண்ணீர் வைக்கணும். இந்த தேர்தலில் இன்னும் அதிகமாக வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்க வேண்டும். இதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. நேற்றைய தினம் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கோபால்சாமி சொல்லும்போது ஆதாரோட இணைக்கணும், அப்போதான் சென்னை போன்ற இடங்களில் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. சில பேர் 2 வாக்கு வச்சுருக்காங்க, கிராமத்தில் போய் போடுறாங்க. அது வந்து ஒரு இடத்துல இருந்தால் சென்னையில் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் மக்கள் அதிகமாக வாக்களிக்க வர வேண்டும். வாக்களிக்க வந்தவங்களுக்கு எனக்கு மிக்க நன்றி. ஏனென்றால் அதிகாலையில் வயதானவர்கள், முடியாதவர்கள் கூட வந்து வாக்களித்தார்கள். அவர்களை நான் தலை வணங்குகிறேன். எல்லா இடங்களிலும் நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படும். பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. வடசென்னை இந்த பகுதியாக இருக்கட்டும், தென் சென்னை, மத்திய சென்னை, தமிழகம் முழுவதும், குறிப்பாக தென் சென்னையில் நான் போட்டியிட்ட இடத்தில் மக்கள் மிகுந்த அன்பையும் ஆதரவையும் அளித்தார்கள். என்னை உணர்ச்சி வயப்பட அளவுக்கு எனது நெகிழ்ச்சி அடைய வைக்கும் அளவிற்கு எல்லோரும் என்னிடம் அன்பு பாராட்டினார்கள். ஒரு ஆளுநராக இருந்து அக்காவாக வந்திருப்பதை மிகவும் வரவேற்றார்கள். அதனால் தமிழக மக்களுக்கு, குறிப்பாக தென் சென்னை மக்களுக்கு நான் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் அளித்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினராக சேவை செய்யும் வாய்ப்பை அம்மை வடிவுடை அம்மை தியாகராய சுவாமி எனக்கு தருவார்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். அந்த நம்பிக்கை நிச்சயமாக நிறைவேறும்.